வெல்கம் டு ஜீசஸ் காட் பேலஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இப்போதும் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்துகின்ற இந்த துதி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தும். நாம் தேவனை துதித்து உயர்த்தி மகிமைப்படுத்த அவரும் நம்மையும் நம் குடும்பத்தையும் உயர்த்தி மகிமைப்படுத்துவார். எனவே நாம் யாவரும் ஒருமித்து துதித்து தேவனை உயர்த்துவோம். எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரர் அவர். ஹல்லேலூயா. எங்கள் துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமைக்கு பாத்திரரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யெகோவா தேவன் அவர். ஹல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிற தேவன், மாறாத தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மாறாத தேவன். ஹல்லேலூயா. நேற்று மீண்டும் மாறாதவராக இருக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய நித்திய ஜீவனவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய நித்திய ஜீவனாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவரே ஜீவன், அவரே வழி, அவரே சத்தியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வழியின்றி பரலோகம் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, உம் வழியின்றி பரலோகம் இல்லை என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமையானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா நிசியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவர் நம்முடைய தேவன். சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா என்கிற நாமத்தை உடைய தேவாதி தேவன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அதிசயங்களை காணப்படுகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படுகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர். பரிசுத்தர் பரிசுத்தர். நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். நித்திய ஜீவ வார்த்தைகளால் நம்மை சுதந்திரித்துக் கொண்டாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நித்திய ஜீவ வார்த்தைகளை நமக்கு கற்று தந்தாரே. நித்தியத்தை குறித்து நமக்கு கற்று தந்தாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லவர் 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 நல்லவர் அவர். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவிகாரத்தை நமக்கு தந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய இரட்சகர் இரட்சிப்பின் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நம்மை மீட்டுக் கொண்டாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை மீட்பின் தேவன் அவர். ஹல்லேலூயா. எங்கள் மீட்பரே. ஹல்லேலூயா. வல்ல மீட்பரவர். ஹல்லேலூயா. எங்கள் இரட்சகர் நம்முடைய இரட்சிப்பின் தேவனை ஸ்தோத்திரிப்போம். கல்வாரி நாயகன் அவர். நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக அவர் ரத்தம் சிந்தினாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனை ஸ்தோத்திரிப்போம். பஸ்கா பலியானாரே. நமக்காக அல்லவோ அவர் பஸ்கா பலியானார். ஹல்லேலூயா. நம்மை மீட்கும் பொருளாக மீட்கும்படியாக அவர் பஸ்கா பலியானாரே. ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். எங்கள் தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக பலியான ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியான தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. இரட்சகரே ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா என்கிற நாமத்தை உடைய தேவாதி தேவன் அவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் அவர். சர்வ வல்லவராகிய தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதராகிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதர் உன்னதர், உயர்ந்தவர், சிறந்தவர், கண்மலையானவர், கரம் பிடித்த கல்வாரி நாயகன், கண்மலையானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் அவர். சர்வ சிருஷ்டிகரே ஸ்தோத்திரிக்கிறோம். சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் சிருஷ்டி கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய சிருஷ்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு விடுதலை தருகிற விடுதலை நாயகன் அவர். ஹல்லேலூயா. எங்கள் விடுதலையின் நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலை நாயகனே. ஹல்லேலூயா. நம் மீது நோக்கமாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நம்ம சிறுமையை கண்டாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் மீது எவ்வளவு அளவற்ற அன்பு வைத்த தேவாதி தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, உமது இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம். உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் இரட்சிப்பின் தேவனே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஜீவனோடு இருக்கிறவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. நேற்று என்று வேண்டும் மாறாத தேவாதிபதியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய அடைக்கலம் அவர். ஹல்லேலூயா. எங்கள் அடைக்கலமே ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கோட்டையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் உறுதியான அடித்தளமே ஹalleluya ஹalleluya. வாழ்க்கையின் மூலை கல்லே ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு போதுமான தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவ வார்த்தைகளால் எங்களை நடத்துகிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நம்மை நடத்தி செல்கிற தேவனே ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தம் உள்ளவன் இனிய பரிசுத்தமாகட்டும் என்று நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆலோசனை கர்த்தரவர் ஹalleluya. ஆலோசனை தந்து நடத்துகிறவர் நித்தியமானவர் நிரந்தரமானவர் நமக்கு போதுமான தேவன் அவர் ஒருவரே. வல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் அவர் ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்க பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எங்கள் துதிகளில் மாம்சமாய் இருக்கிறவரே ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. மாம்சமான யாவரும் ஆவியை ஊற்றுகிறவரே ஹalleluya. அபிஷேக நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக நாதனவர் ஹalleluya. அக்கினியாய் வெளிப்படுகிறவர் ஹalleluya ஹalleluya. பலவீனத்தில் பூர்ணப்படுத்துகிற தேவாதி தேவன் பலனில்லாத நேரத்தில் நம்மை பலப்படுத்துகிறாரே ஹalleluya. நம் மீது எவ்வளவு அன்பு வைத்துள்ள தேவன் அவர் அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். அவர் நம் மீது நோக்கமாய் இருக்கிறார். நம் மீது நிறைவாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே எங்கள் மீது நிறைவாய் இருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் தேவாதி தேவனே. பரிசுத்தர் மகத்துவம் நிறைந்தவரே. பரிசுத்தர் மாட்சிமை நிறைந்தவரே. பரிசுத்தர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே. பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் அக்கினிமயமான தேவன் ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை நம் வாழ்க்கையில் காணப்படுகிற தேவாதி தேவன் ஹalleluya. விடுதலை நாயகன் அவர் ரட்சிப்பின் தேவனை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் ரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவர் ஹalleluya. அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி நாயகனே ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர் நல்லவர் ஹalleluya. யெகோவா தேவனே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே துதிகளில் வாசமாய் இருக்கிற தேவன் இப்போது நம் துதிகளில் வாசமாய் இருக்கிறாரே ஹalleluya ஹalleluya. துதிக்கு பிரியமானவர் ஹalleluya நம்முடைய தேவன் ஹalleluya ஹalleluya. நம்முடைய வார்த்தையில் பிரியமானவர் நம்முடைய துதிகளில் பிரியமானவர் ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ மகத்துவம் நிறைந்தவர் மாட்சிமை நிறைந்தவர் பரலோக தேவாதி தேவனே. நீ வல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya. எங்களை போதித்து நடத்துகிறவரே கண்ணை வைத்து ஆலோசனை தருகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya. எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. எங்கள் அடைக்கலமே ஹalleluya ஹalleluya. உறுதியான அடித்தளமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் அந்தவுமாகிய தேவனவர் ஹalleluya. ஆதியும் அந்தவுமான தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவுமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் நம்முடைய நித்திய ஜீவன் அவரே ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. வானத்தின் வாசல் ஹalleluya ஹalleluya. பரலோகத்தின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya. சர்வ சிருஷ்டிகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவர் வல்லவர் மகத்துவம் நிறைந்தவர் நல்லவர் ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர் மகத்துவம் நிறைந்தவர் மாட்சிமை நிறைந்தவர் பரலோக தேவாதி தேவன் வல்லவர் ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர். அதிசயங்களை நம் வாழ்க்கையில் காணப்படுகிற தேவன் அற்புதர் ஹalleluya ஹalleluya. மகிமையானவர் மகிமைக்கு பாத்திரர் அவர் ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya. சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya. எங்கள் கல்வாரி நாயகனே மகிமையானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஹalleluya. கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா என்கிற நாமத்தை உடையவர் ஹalleluya. பரிசுத்தர் 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 ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதரே ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் ஆராதனைக்குரிய தேவன் ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்
ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya கல்வாரி நாயகனவர் ஹalleluya கல்வாரி நாயகனை ஸ்தோத்திரிப்போம் எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்திய கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மகத்துவம் நிறைந்தவர் மாட்சிமை நிறைந்தவர் பரலோக தேவாதி தேவன் சர்வ வல்லவர் ஹalleluya சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அக்கினிமயமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஆராதிக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் அக்கினிமயமான தேவன் அவர் ஹalleluya ஹalleluya மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ரட்சகரே ஹalleluya ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆதி மந்தோமாய தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அல்பா ஒமேகா மானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் யெகோவா நிசியே மே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களை காண்கின்ற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் கண்டு எங்களை அழைத்தவரே ஹalleluya சிறுமையில் வாழ்ந்த எங்களை மீட்டு கொண்டீரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் மீட்பர் நல்ல மீட்பர் அவர் நல்ல மேய்ப்பர் புள்ளியுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டங்களில் நம்மை நடத்தி செல்கிற ஜீவ நதி ஹalleluya ஹalleluya ஜீவ ஊற்றே வற்றாத ஜீவ ஊற்றே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அதிசயங்களை காண பண்ணுகிற தேவாதி தேவன் அவர் ஹalleluya கிரியே ஹalleluya குடும்பங்களை விடுதலை தருகிற தேவாதி தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் குடும்பங்களை விடுதலை தருகிறவர் குடும்பங்களில் எழுப்புதலை உருவாக்குகிற தேவன் அவர் ஒருவரே ஹalleluya வீழ்ந்து போன குடும்பங்களை திருப்பி எடுத்து கட்டுகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் பரிசுத்த பரிசுத்த தேவாதி தேவனே நீர் பரிசுத்த சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அக்கினிமயமானவர் ஹalleluya அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டியரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் வல்லவர் வல்லவர் நல்லவர் நல்லவர் ஹalleluya யெகோவா தேவன் நல்லவர் ஹalleluya ஆதி மந்தோமாகிய தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம் அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அதிசயங்களை காணப்படுகிற தேவன் நம் குடும்பங்களில் அதிசயங்களை காணப்படுகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர 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 பரிசுத்த நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் பரலோக தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ லோகத்துக்கு எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஜீவ நதியே ஹalleluya ஜீவ ஊற்றாக எங்கள் குடும்பங்களில் இறங்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் குடும்பங்களை பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்துகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் பரிசுத்தமுள்ளவர் கிரிய பரிசுத்தமாகட்டும் என்று பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறாரே ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya வல்லவர் வல்லவர் மகத்துவம் நானவர் ஹalleluya 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 வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சர்வ சிருஷ்டிகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 பலவீனத்தில் பலப்படுத்துகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சோர்ந்து போகிற தேவர்களை எல்லாம் தூக்கி நிலை நிறுத்துகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 முது வல்லமைக்காக ஸ்தோத்திரம் முது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் முது கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya முது மகிமைக்காக ஸ்தோத்திரம் மாட்சிமை நிறைந்த தெய்வமே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஜீவனும் சத்தியமும் வழியுமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அவரே ஒளி நம்முடைய ஜீவன் ஹalleluya 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 அக்கினியே ஹalleluya சர்வ வல்லவரே குடும்பங்களை விடுதலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் குடும்பங்களை திருப்பி எடுத்து கட்டி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் இந்நேரத்தில் குடும்பத்தில் கிரியை செய்து கொண்டிருப்பதற்காக மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மாட்சிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீ பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya 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 எங்கள் அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆராதனைக்குரியவர் பரிசுத்தர் பரிசுத்தர் கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya 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 வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே சர்வ சிருஷ்டியின் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஹalleluya ஹalleluya வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஹalleluya
அபிஷேகநாதனவர், அபிஷேகநாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அபிஷேகத்தால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கினியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் அக்கினிமயமான தேவன். ஹalleluya. அக்கினியால் நம்மை நிரப்புகிற தேவன். அக்கினியால் நிரப்பி நமக்கு விடுதலை தருகிறாரே. ஹalleluya. அவர் விடுதலை நாயகன். ஹalleluya. வார்த்தைகளை அனுப்பி விடுதலை தருகிற தேவாதி தேவன் இயேசு தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. 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 கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் கல்வாரி நாயகன் நமக்காக ஹalleluya. ஹalleluya. நம்மை கண்மனையில் நிறுத்தும்படியாக, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஹalleluya. நம்மை கரம்பிடித்த தேவன், கல்வாரியில் நமக்காக வெற்றி சிறந்த தேவன் அவர். ஹalleluya. 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 வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. வல்லவரே நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya. யெகோவா தேவன், நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவன் அவர். அக்கினிமயமான தேவன், அக்கினியால் நிரப்பி நம்மை விடுவிக்கிற தேவன் அவர். ஹalleluya. ஹalleluya. பரிசுத்தரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ஆதி மந்தவுமாகிய தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகநாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதி மந்தவுமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலோசனை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நிரந்தரமானவர், நம்முடைய வாழ்க்கைக்கு நிரந்தரமான தேவாதி தேவன். ஹalleluya. ஹalleluya. நித்திய ஜீவனை தருகிற தேவன், நம்மை நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிற வல்லவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவர் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா என்கிற நாமத்தை உடைய தேவன் அவர். ஹalleluya. 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 வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. பரிசுத்தர், பரிசுத்தர், எங்களை பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக நடத்துகிறவரே. ஹalleluya. ஹalleluya. உளையான சேற்றிலிருந்து எங்களை மீட்டுக் கொண்டீரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. உளையான சேற்றிலிருந்து நம்மை மீட்டுக் கொண்ட தேவன் அவர். ஹalleluya. ஹalleluya. கல்வாரி நாயகன் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவன். ஹalleluya. நம்ம மீது எவ்வளவு அன்பு வைத்த தேவன். அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். அவருடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம். அவருடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். அவர் நம் மீது வைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. 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 மகிமையான தேவன் அவர். ஹalleluya. நம்மை மகிமையாய் நடத்துகிற தேவன். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தர், 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 பரலோக தேவன் பரிசுத்தர், சர்வ சிருஷ்டிகர். ஹalleluya. ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவர் அவர். அதிசய கர்த்தர் அவர். ஹalleluya. ஹalleluya. இப்போதும் நாம் ஒரு பாடல் பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், கேட்டு பாடுங்கள். ஜெயங்கொடுக்கும் தேவ ஆவியே, அசைவாடும் இவ்வேளையில் ஜெயங்கொடுக்கும் தேவ ஆவியே, அசைவாடும் இவ்வேளையில் தூய ஆவியே, துதி உமக்கே. ஆவிமழையா அபிஷேகியும் தூய ஆவியே, துதி உமக்கே. ஆவிமழையா அபிஷேகியும் கைகூர்ந்து மகிழ கர்த்தராவியே, வல்லமையா இங்கு கிரியை செய்திடுமே. கைகூர்ந்து மகிழ கர்த்தராவியே, வல்லமையா இங்கு கிரியை செய்திடுமே. கட்டுகள் தடைகள் உடையவே, கண்ணீர் கவலைகள் நீங்க மாறுமே. கட்டுகள் தடைகள் உடையவே, கண்ணீர் கவலைகள் நீங்க மாறுமே. ஜெயங்கொடுக்கும் தேவ ஆவியே, அசைவாடும் இவ்வேளையில் ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுமே. துணையாளனே
துணை நின்றிடுமே. ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுமே. துணையாளனே துணை நின்றிடுமே. தேவசாயலா என்னை மாற்றிடுமே. ஆசீர்வாத மழை பொழிந்திடுமே. தேவசாயலா என்னை மாற்றிடுமே. ஆசீர்வாத மழை பொழிந்திடுமே. ஜெயங்கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடு இவ்வேளையில். ஜெயங்கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடு இவ்வேளையில். தூய ஆவியே துதி உமக்கே. ஆசீர்வாத மழை பொழிந்திடுமே. இப்போதும் நாம் வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லோரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 30 அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள். எல்லோரும் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்திம் மரத்தினால் உண்டாக்குவாயாக. அது 1 முழ நீளமும் 1 முழ அகலவுமான சதுரமும் 2 முழ உயரவுமாய் இருக்க வேண்டும். அதன் கொம்புகள் அதனோடே ஏகமுகமாய் இருக்க வேண்டும். அதன் மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி, அந்த திறனையின் கீழே அதன் 2 பக்கங்களிலும் அதை சுமக்கும் தண்டுகளின் இடங்களாகிய அதன் 2 பக்கத்து 2 மூலைகளிலும் 2 பொன் வளையங்களை உண்டாக்குவாயாக. அந்த தண்டுகளையும் சீத்திம் மரத்தால் பண்ணி அவைகளையும் பொன் தகட்டால் மூடக்கடவாய். சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதியின் மேலுள்ள கிருபாசனத்துக்கும் முன்பாக அதை வைக்க கடவாய். ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறைதோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. அதன் மேல் அந்நிய தூபத்தையாகிலும் தகன பலியையாகிலும் போஜன பலியையாகிலும் படைக்க வேண்டாம். அதன் மேல் பான பலியை ஊற்றவும் வேண்டாம். வருஷத்தில் 1 முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிராயசித்தம் பண்ணுவானாக. உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் 1 முறை அதன் மேல் பிராயசித்தம் பண்ணுவானாக. அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவரும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். 1 சேக்கலுக்கு 20 கேரா. கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவரும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும்போது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம். அந்த பாவ நிவர்த்தி பணத்தை நீ இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயாக. அது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபக குறியாயிருக்கும் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக. அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும்போதும் அவர்கள் சாகாதபடிக்கு
தண்ணீரினால் தங்களை கழுவக் கடவர்கள். இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது சீத்திம் மரத்தினால் ஒரு தூப பீடத்தை கட்ட வேண்டும். அங்கே அந்த பீடத்தின் மேலும் தூப வர்க்கங்களால் தூபத்தை காட்ட வேண்டும் என்னும் மோசேக்கு தேவன் அங்கே கட்டளையிடுகிறார், சொல்கிறார். இதன்படியாக இந்த காரியத்தை, இந்த வேலையை செய்கிறது யார் என்றால் ஆரோன் தான் அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்கிறவர். அவர் தான் அந்த சாட்சி பெட்டி இருக்கிற இடத்தில் தேவனுடைய சன்னிதானத்தில் சென்று தேவனுக்கு ஆராதனை செய்கிறத வேலையை அந்த பணியை செய்து கொண்டிருந்தார். அந்த தூபம் காட்டுகிறது என்றால் தூபம் எப்போதும் காலையில் தூபம் காட்ட வேண்டும், மாலையில் காட்ட வேண்டும், அந்த மற்ற நேரங்களிலும் தூபம் காட்ட வேண்டும். இது எது என்றால் நாம் தூப பலியாக ஏறெடுக்கிறது ஸ்தோத்திர பலி. நாம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை காலையிலும் மாலையிலும் எல்லா நேரங்களிலும் நாம் ஏறெடுக்க வேண்டும். அப்போதுதான் அது அந்த ஸ்தோத்திர பலியில் தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அதான் தூப பலியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாம் எல்லா நேரங்களிலும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். காலையில் ஏறெடுக்க வேண்டும், மாலையில் ஏறெடுக்க வேண்டும், மற்றபடி நேரங்களில் எல்லாம் நாம் ஏறெடுக்க வேண்டும். அதே போல வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே அவர்கள் பாவ நிவாரண பலியாக வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் அங்கே பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்று கூடி அந்த காரியத்தை அங்கே செய்ய வேண்டும். அந்த பாவ நிவாரண பலிக்காக அவர்கள் அரை சேக்கல் அங்கே தேவனுக்கு செலுத்த வேண்டும், காணிக்கையாக செலுத்த வேண்டும். அரை சேக்கல், ஒரு சேக்கல் என்பது 20 கேரா. அப்ப அரை சேக்கல் என்பது 10 கேரா. அங்க ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு எத்தனை அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். இப்ப வசதியாக இருக்கிற ஒரு ஐஸ்வர்யவானாலும் ஒரு வசதி இல்லாத ஒரு ஏழையானாலும் அவர்கள் ஒரே போல அந்த கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அது எதற்காக என்றால் அவர்களுடைய ஆத்மாவை மீட்கும் பொருளாக இது கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா வருஷத்துக்கு ஒருக்க அவங்க பாவ நிவாரண பலி என்பதை அங்கே செலுத்த வேண்டும். ஆத்மாவுக்கு பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய இது அது அதுதான் நமக்கு நம்முடைய இந்த கால இதுல நம்ம புதிய பாடல நம்ம பார்க்கும்போது அந்த பாஸ்டிங் பிரேயர். இப்ப ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா என்ன சொல்லுவாங்க, சில சர்ச்சில எல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா பாஸ்டிங் பிரேயர் 40 நாள் இப்படியாக வைப்பார்கள். அந்த காலகட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம அநேக சபைகள் இப்ப பாஸ்டிங் பிரேயர் வைப்பாங்க. வாரத்துல ஒரு நாள், வாரத்துக்கு 2 நாள், இல்ல மாசத்துக்கு இத்தனை நாள், இல்ல 2வது சனிக்கிழமை இப்படியாக பாஸ்டிங் பிரேயர் வைப்பாங்க. அது எதற்காக பாஸ்டிங் பிரேயர் வைக்கப்படுகிறது என்றால் அந்த காலத்துல அவர்களுக்கு அந்த இது ஒரு வருஷத்துக்கு ஒருக்க அவங்க அந்த பாவ நிவர்த்தி, ஆத்மாவுக்கு பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக. இப்ப சின்ன சின்ன பாவங்கள் செய்வாங்க, ஏதாவது பொய் பேசுறது, பித்தலாட்டம், இப்படியாக சின்ன சின்ன இதையெல்லாம் அவர்கள் அந்த ஒரு வருஷத்துக்கு ஒருக்க பாவ நிவர்த்தி செய்யணும். அதுக்குதான் அரை சேக்கல் அந்த இது கொடுத்து கர்த்தருக்கு அந்த ஆத்மாவை பாவ நிவர்த்தியிலிருந்து மீட்கும்படியாக அந்த அரை சேக்கலை கொடுத்து அதை மீட்கிறது. அதுக்காக அவங்க அந்த வருஷத்துக்கு ஒருக்க அதை செய்வார்கள். ஆனால் நம்முடைய இதுல இன்றைக்கு நாம என்ன பண்ணுகிறோம், தினந்தோறும் நாம பாவ நிவர்த்தி பண்ணுகிறோம். இப்படி தன்னைத்தானே சோதி தருகிறது. அதான் பாவ நிவர்த்தி பண்ணுகிறது. காலையில முதல் இந்நேரம் வரை நாம எப்படியாக வாழ்ந்தோம், தினமும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தினமும் நாம் வாய் தவறையாவது பேசுகிறோமா, எல்லா விதத்திலையுமே நாம் தினமும் தேவனுக்கு ஒப்புரவாகி கொண்டே இருக்க வேண்டும் எல்லா நேரங்கள்லாம். அப்போதான் தேவன் நம்மோடு அசைவாடி கொண்டிருப்பார். பாவம் இருக்கிற இடத்தில் அவர் அசைவாட மாட்டார். நம்முடைய வாயின் வார்த்தைகளா இருக்கட்டும், வேற ஒன்றாக இருக்கட்டும், அங்கே சரியாக இல்லை என்றால் அவர் திரும்பி நிற்பார். நம்ம மீது அன்பாக இப்ப நம்ம அவரோட நெருக்கமா இருப்போம். அந்த நேரத்தில் ஒரு சிறு தவறு பண்ணும் போது அவருக்கு மனஸ்தாபம் வரும். அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம கேட்கறதுக்கு பதில கொடுக்காம அமைதியா இருப்பாரு. அதனால்தான் நாம என்னன்னா தினந்தோறும் நாம அந்த தன்னைத்தானே சோதித்து ஜபத்தை ஏற்படுறது. நாம் தினந்தோறும் தேவனோடு பரிசுத்தமாய் நிறுத்த வேண்டும். பரிசுத்தம் உள்ளவன் இனியும் பரிசுத்தமாக வேண்டும். அதற்காக நாம் இன்னும் தேவனோடு கிட்டி சேர வேண்டும், இன்னும் கட்டி சேர வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னைத்தானே தன்னைத்தானே சோதித்து அறிகிற அந்த ஜபத்தை நாம் ஏறெடுக்கிறது. நான் சொல்லவில்லை என்றாலும் அது தினந்தோறும் அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு தினந்தோறும் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும், தினந்தோறும் அவரோடு நெருங்க வேண்டும். நாம நெருங்க அவரை கிட்டி சேர வேண்டும். நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் நான் கிட்டி சேரன்மை, தேவனோடு நான் இன்னும் கிட்டி சேர வேண்டும், அவரோடு இன்னும் நெருங்க வேண்டும். அப்போது அந்த உறவு என்பது ஒரு மகா மகிமையாக இருக்கும். அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் அதே எவ்வளவு இதாக இருந்தாலும் தேவனோடு ஒரு விஷயம் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனே, நாம் உமக்கு பிரியமா இருந்தனா, எந்த இடத்துல நமக்கு தெரியாம கூட சில நேரத்துல நம்ம பிரியம் இல்லாம நடந்திருப்போம். நமக்கான உண்மையிலே தெரியாது. நாம என்ன நினைப்போம், இல்ல நான் ஆண்டவருக்கு பிரியமா தான் இருந்தேன்,
அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா நமக்கு அன்னைக்கு ஒரே சஞ்சலம், தவிப்பு, ஒரே மனவேதனை, இப்படியெல்லாம் இருக்கு. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல நாம குறைவுள்ளவர்களாக இருப்போம். ஏன் அதை அந்த சஞ்சல தவிப்பு நமக்கு ஏற்படுதுன்னா, நம்ம அந்த கிருபை அவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு கொஞ்சம் நீங்குகிறது. அவருக்கு நமக்கு மேல மனஸ்தாபம், கோபம் கிடையாது. நாம என்றைக்குமே அவரோடு நெருங்கி கொண்டிருக்கிறதுனால் நமக்கு மேல கோபம் இருக்காது. அவர் நேசிப்பதனால், அவர் நம்மை நேசிப்பதனால், இப்ப ஒரு தாய் தாப்பன் ஒரு பிள்ளைய நேசிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் இது ரொம்ப பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அது பெரிய குற்றமா இருந்தாதான் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. மற்றபடி ஒரு சாதாரண ஒரு குற்றமாக இருந்தா இவன் இதுல இருந்து இனி மாற வேண்டும் என்பதற்காக அவருக்கு ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அல்லனா சொல்லுவாங்க இதை நீ பண்ணக்கூடாது. அதே போலதான் தேவன் நம்மோடு அதிக அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பின் நிமித்தம் அவர் என்ன பண்ணுறார், நமக்கிட்ட இருந்து கொஞ்சம் பிரசன்னத்தை நீக்கிறார். அப்ப நமக்கு கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு அந்த நாள் முழுவதும் கஷ்டமும் ஒரு சஞ்சலம் தவிப்பாக இருக்கும். ஆனால் அது துன்மார்க்கருக்கும் மற்றபடி அநீதி விளைவிக்கிறவர்களுக்கு, தேவனை விட்டு விலகி இருக்கிறவர்களுக்கு எல்லாம் இது தெரியாது. அந்த தேவன் அவங்க எப்பவுமே ஒன்று போலதான் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் மீது தேவன் அன்பாய் இருக்க மாட்டார். இருப்பார். தேவன் எல்லா ஜனங்கள் மீது அன்புள்ளவர் தான். என்னென்னும் நாம் தேவனை நெருங்கி இருக்கிறவர்களோடு உள்ள உறவு அவர்களோடு இருக்காது. ஆகையால் நாம் தேவனோடு நெருங்கி இருப்பதற்கு நாம் பாக்கியவான்களாக கருத வேண்டும். அவருடைய பிரசன்னம், அவருடைய மனமகிழ்ச்சி, அவருடைய சந்தோஷம் எல்லாவற்றையும் நாம் தினமும் பெற்றுக் கொள்வதனால் அது நம்முடைய வாழ்க்கையை ஒரு சமாதானத்தையும் ஒரு நிறைவையும் கொடுக்கிறது. ஆனால் அன்னைக்கு அவர்கள் அந்த பாவ நிவர்த்திக்காம வருஷத்துக்கு ஒரு அங்கே வந்து சேர்ந்து அவர்கள் அந்த கர்த்தருக்கு ஆத்மாவுக்கு இந்த பாவ நிவர்த்தியை செய்வதற்காக அவர்கள் அரிசேக்கள் கொடுத்து அந்த பாவ நிவர்த்திகளை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தினந்தோறும் தேவனோடு என்ன பண்ண வேண்டும், ஒப்புரவாகி நம்மை தன்னைத்தானே சோதித்தறிந்து இன்னும் நான் தேவனே உம்மோடு உறவாட வேண்டும், இன்னும் நெருங்க வேண்டும், இன்னும் நான் எதில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், இன்னும் நான் எந்த விதத்தில் பரிசுத்தமாக வேண்டும், அப்படியாக நாம் தேவனோடு வாஞ்சித்து கடந்து செல்லும் போது அது நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலம் நமக்கு இப்போது ஒன்றும் தெரியாது. ஆனால் எதிர்காலம் மகா ஆசீர்வாதம் உள்ளதாக மற்றவர்களை பார்க்கிலும் நாம் தன்னைத்தானே சோதித்தறிந்து, அதாவது தேவனை கிட்டே சேர்ந்து நாம் போகிற நம்மளுடைய வாழ்க்கை ஒரு விசேஷித்த வாழ்க்கையாக இருக்கும். நம்மை மற்றவர்கள் பார்க்கும் போது இவர்கள் தேவனுக்குள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நாம இப்போதும் தன்னைத்தானே சோதித்தறிதல் ஜபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். காலையில முதல் இந்நேரம் வரை நாம் எப்படியாக தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம், தேவனோடு எப்படியாக கிட்டி சேர்ந்தோம், நம்முடைய வார்த்தை தேவனுக்கு பிரியமாக இருந்ததா, நாம் பேசுறது தேவனுக்கு பிரியமா இருந்ததா, நமக்கு கோபம் வரும்போது நாம் மௌனம் சாதிக்க வேண்டும். நாம் கோபம் வந்து வார்த்தைகளை விடாதவாறு, ஐயோ தேவனுக்கு நான் தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்போது அது தேவனுக்கு கோபத்தை உருவாக்கும் என்று நாம் மனதில் வைத்துக் கொண்டு, தேவனே என்னுடைய கோபங்கள் நான் கோபப்படாதவாறு நான் ஒரு சாந்தமும், அவர் சாந்தம் உள்ளவர், அவர் கோபப்படுகிறவர் தான், எனினும் அவர் சாந்தம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நானும் அந்த பொறுமையும் தாழ்மையும் எனக்கு வர வேண்டும் ஆண்டவரே என்று நாம கேட்டு தேவனோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். தினமும் அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு அது முடியல, பொறுமையை எனக்கு கத்துத்தாரும் என்று சொல்லக்கூடாது. பொறுமை வரும்படி என்னை நடக்கும். நமக்கு சிலவங்களுக்கு அந்த இது பொறுமையே வராது. எல்லாத்துக்கும் ஒரு அவசரம், எல்லாவற்றுக்கும் ஒரு அவசரமாக இருப்பார்கள். அந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை இருந்தாதான் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஆகையினால் ஆண்டவரே எனக்கு அந்த பொறுமை தாரும் ஆண்டவரே. அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, சில அவருடைய நடத்தல் முறை நமக்கு பொறுமையை கொண்டு வரும். ஏதாவது ஒரு தொழில் இருக்கட்டும், ஒரு துணி தைக்கிற நிச்சயமா இருக்கட்டும், அப்ப அந்த துணியை தைக்கும் போது நாம அதை உன்னிப்பாக பார்த்து அதை தைக்கும் போது அதுல இருந்து ஒரு பொறுமையை நாம் கத்துக்கொள்கிறோம், ஒரு நிதானத்தை கத்துக்கொள்கிறோம். இப்படியாக ஏதாவது ஒரு விதத்தில் அவர் நம்மை வழி நடத்தி அந்த பொறுமை தாழ்மை நமக்குள் வரும்படி அவர் வழி நடத்துவார். ஆகையால் தேவனோடு அந்த பொறுமை அதிகமாய் வேணும். தாழ்மை உள்ள குடும்பங்களில் எல்லாம் அந்த அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை, திருமண வாழ்க்கைகள் எல்லாம் நல்ல சந்தோஷமாக இருக்கும். அதற்காக தேவனோடு எப்போதும் அதை கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்காக கல்வாரி சிலைக்கு நேராக நம்மை செய்திருப்போம். அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதான் அவரோடு நம்மை தனித்தானே சோதித்து அறிந்து அவரோடு ஒப்புரவாகும் போது நம்முடைய ஆவி ஆத்ம சரீரங்கள் பரிசுத்தமாக கடந்து இருக்கும் போது நமக்கு அதிகமாய் அந்த அளவுக்கு வியாதிகள் வராமல் நாம் தப்பி பிழைப்பதற்கு இது ஒரு வழி. ஆகவே ஸ்தோத்திரம், எப்போதும் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் பரிசுத்தத்துக்கு நேராக இருக்க வேண்டும். ஆகியால் அவருடைய கல்வாரி ரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்படுவதாக அவை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல குடும்பத்தில் அவர்கள் ஜீவரத்தம் ஊட்டப்பட்டு குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. வியாதி உள்ள இடங்கள்ல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அப்படி வல்லமை பாய்ந்து செல்ல காலையில் வியாதிக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு கை வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு இடத்திலும் வல்லமை பாய்ந்து செல்வதாக
இயேசுவின் நாமத்தால் கட்டளையிடுவோம். ஒரு சுகத்தை கட்டளையிடுங்க, ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்களை மகிமைப்படுத்த முடியாத அவர்களுக்குள் மகிமை அடைவதாக. ஹalleluya ஹalleluya. பலவீனத்தை பூர்ணப்படுத்துகிற தேவன் ஒரு முழு விடுதலையை போது கட்டளையிடுகிறார். சுகத்தை கட்டளையிடுங்க. ஹalleluya ஹalleluya. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இப்போது இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் பதிலை கட்டளையிட ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற வரங்களை நீர் ஆயத்தப்படி கொடுத்தீராக. அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை சமாதானத்துக்கு ஏதுவாய் அமைதியாக வாழ்க்கையை நீர் ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மேலும் ஆண்டவரே பொருளாதார ஆசீர்வாதத்தை குடும்பங்களில் மேன்மைப்படுத்துவீராக. ஒவ்வொருவரும் ஜெபமாக குடும்பங்களை நிரப்புவீராக. குடும்பங்களில் இருக்கிற தேவையில்லாத ஆண்டவரே காரியங்களை எல்லாம் காரியங்களை எல்லாம் குடும்பத்தை விட்டு நீக்கி போடுவீராக. குடும்பம் ஒரு வெற்றிப்பின் பாதையில் வெற்றிப்புகள் வராதவர்கள் வெற்றிப்பின் பாதையில் கடந்து வர உதவி பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்களை ஆண்டவரே ஒரு கருத்தில் கொடுக்கிறோம். அவர்களை மீட்டுக் கொள்வீராக. பழக்கத்திலிருந்து மீண்டு ஆண்டவரே குடும்பத்தில் ஒரு அன்பின் ஐக்கியமாய் அவர்கள் வாழும்படியாக நீ உதவி செய்வீராக. அவர்களுக்கு ஒரு வெற்றிப்பை கொடுப்பீராக. அதே குடும்பங்களை பிரிந்து இருக்கிற குடும்பங்களை ஒரு கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்களை ஒன்று சேர்ப்பீராக. குடும்பம் ஒரு அன்புள்ள குடும்பமாக, ஒரு ஐக்கியமுள்ள குடும்பமாக ஆண்டவரே அவர்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் நிறைவாக இருக்கிறாங்க. கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வரும்படி நீ உதவி பண்ணுவீராக. வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இப்போது வாழ்கிற பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க வாழ்கிற பிள்ளைகள் மாய வழிகளில் சிக்கி தவிக்காதவர் வேலைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு பாதிக்கு நேராக நடத்துவீராக. சில பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதே போல ஆண்டவரே போதும் லீவு நாட்களாக இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே கருத்துக் கொடுக்கிறோம். அவர்கள் தங்களுடைய நேரங்களை நல்லபடியாக செல்ல பயன்படுத்தப்படி நேர் உதவி பண்ணுவீராக. அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை குறித்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்ல போஷங்களை குடும்பங்களுக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்வீராக. பரிசுத்தமான போஷங்களை கொடுங்க. நல்ல வஸ்திரங்களை கட்டளையிடுவீராக. பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்போது நல்ல சூடு அந்த காலகட்டத்தில் ஒவ்வொருவருடைய சரீரங்களும் அதனால் பாதிப்பு அடையாதவாறு அது ரத்தத்தால் மூடி மறைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சரீரத்தில் ரத்தம் பாய்ந்து தலங்கள் பலப்படுத்துவதாக மகிமையானவர்களை மூடி மறைத்துக் கொள்வீராக. அமே ஸ்தோத்திரம். இப்போதும் யாவரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.